ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ V15e இது வந்து இந்த போன் வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. விவோ V15 சீரிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க. அது நிறையவே சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்க சூப்பராகவே இருந்துச்சு அந்த போனை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து வி சீரிஸ்ல இருந்து ஒரு போன் விட்டாலே அவங்களுக்கு இ சீரிஸ்ன்னு அடுத்த ஒன்று விடுவாங்க 1 மந்த்துக்கு அப்புறம். அதே மாதிரி V15க்கு அப்புறம் வந்து V15e விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து V15 வந்து 35,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து 29,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த V15e என்னென்ன இருக்கு, என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, போன வருஷம் வந்த 14E-க்கும் 15E-க்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ V15e 5G இந்த போன்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7.6 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம் கொடுத்திருக்காங்க. வெயிட் ஓரளவு கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 69 கொடுத்துருக்காங்க. நீங்க தண்ணிக்குள்ள போய் போட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து வாட்டர்னால வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கம்பெனி வந்து பொறுப்பு இல்லை, வாட்டர் கம்பெனி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதுவும் டிஸ்கிளைமர்ல இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த போனை வாங்குறவங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலலாம் நிறைய போன்ல வந்து அலுமினியம் பில்டு எல்லாம் பண்றாங்க. அந்த பில்டு குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் வந்து இவங்க கொடுத்தது ஒரு டவுன் கிரேடா எனக்கு படுது. ஆனா பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் கொடுத்ததுனாலும் ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக்கா இருக்கிற மாதிரி. இந்த ப்ளூ கலர்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா ஷைனிங்கா இருக்கும். லுக் வைஸ்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனா பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க, அது ஒரு டவுன் கிரேடு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் அமுலேட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமுலேட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ப்ரொடக்ஷன் வந்து தாங்கும். நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜும் ஆகாது. 1 பில்லியன் கலர் வந்து இந்த போன்ல சப்போர்ட் ஆகும். அதனால வந்து கலர் குவாலிட்டி வந்து டிஸ்பிளேல நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு 4500 இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் இந்த விவோ சைட்ல இருந்துகிட்டு டிஸ்பிளே வைஸ்ல டைரக்ட் சன்லைட்ல இந்த பீக் பிரைட்னஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியுது டைரக்ட் சன்லைட்ல. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீக் பிரைட்னஸ் வந்து 1800 கொடுத்தாலும் ஓகே தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080 x 2333 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து உங்களுக்கு 383 கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி எல்லாமே ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு 29,000 ரூபாய். இந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்காண்டி டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட விவோவோட டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் அது நல்ல ப்ரொடக்ஷன் சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நல்லாவே வந்து ப்ரொடக்ஷன் வந்து தாங்கும் இந்த போன்ல அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15ல வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. FunTouch OS 15ல தான் வருது. அவங்களோட OS FunTouch OS வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் விவோ பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் லான்ச் ஆகிற எல்லா போன்லயும் Android 15 கிடைச்சிடும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android அப்டேட் அப்படியே ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. 3 வருஷம் 4 வருஷம்னா 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 4nm கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் சிப் தான். அதனால இந்த போன்ல நீங்க கேமிங்கே விளையாடலாம் அந்த சிப்பை வச்சு. நான் கேமிங் போன்ல ஃபுல்லாமே இந்த MediaTek Dimensity 7300 7400 இதான் கொடுக்குறாங்க. அதே சிப் அதில் கொடுத்ததுனால வந்து கேம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஜிபி வந்து Mali G615 MC2 இது எல்லா போன்லயும் கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஜிபி வந்து இதான் கொடுப்பாங்க. கரெக்டா அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட் 8128 8256. ஸ்டோரேஜ் வந்து UFS வந்து உங்களுக்கு இந்த போன்ல வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. 3.1 கொடுத்தது தான் நல்லா இருக்கும். அந்த போனோட பட்ஜெட் 29,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது 2.2 கொடுத்தது ஒரு டவுன் கிரேட் தான். ஒரு 3.0 3.1 கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டா இருந்திருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க விவோ சைட்ல இருந்து. இந்த போன்ல வந்து வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. 3.5 mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாது, இருக்கு. 5.4 இருக்கு. Wi-Fi 6 இருக்கு. லேட்டஸ்ட் வந்து Wi-Fi 7 தான். ஆனா Wi-Fi 6 தான் இந்தியால கிடைக்கும். அதனால Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுக்கல. NFC சப்போர்ட் வேணா நீங்க விவோ V15 வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போன்ல விவோ V15e சீரிஸ்ல இவங்க வந்து NFC சப்போர்ட் கொடுக்கல. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பேர் அதை கொடுத்துருந்தாலும் யூஸ் பண்ண போறதுல. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு பக்கத்துல வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. NFC போனை வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து வித்தின் செகண்ட்ல பண்றது. நானே யூஸ் பண்ண மாட்டேன், என் போன்லயும் இருக்கு. அதனால விவோலையும் அதை கண்டுக்காம விடுறாங்க. அது கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 30,000 35,000 போன்லாம் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்தடுத்த சீரியஸ்ல வந்து இந்த பட்ஜெட்லயும் அவங்க கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க வந்து பிளாக்ஷிப்ல கொடுக்குறாங்க. இந்த 30,000 செக்மெண்ட்லயும் NFC வந்து அவங்க கொடுக்கணும். 15,000 போன்ல இந்த T4X T3X இதெல்லாம் கட் பண்ணா ஓகே. ஆனா 30,000 ஒரு போன் லான்ச் பண்ணும்போது NFC கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20,000 மேலே NFC வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைக்கும், அல்ட்ராசோனிக் கிடைக்காது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லியான் பேட்டரி தான் 5600 mAh 5600 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 19 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு உள்ளே அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சிடும். நீங்க சார்ஜர் தனியா வாங்க வேணாம். விவோட சார்ஜர் அடாப்டர், கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, ஒரு சிலிக்கான் கேஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து பாக்ஸ்லேயே வந்து கிடைச்சிடும், பாக்ஸ் கண்டென்ட்லயே. அது மாதிரி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர். வாங்குற மாதிரினா கண்டிப்பா இந்த ப்ளூ கலர் வாங்க. பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா பில்ட் குவாலிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ப்ளூ கலர் வந்து லுக் வைஸ்ல சூப்பராகவே இருக்கு. விவோ V50 நீங்க பாத்திருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. அதுலயும் அதே ப்ளூ கலர் கொடுத்தாங்க. இந்த இ சீரீஸ்லயும் அதே ப்ளூ கலர் வந்து அப்படியே விட்டுருக்காங்க. நல்லா சேல்ஸ் ஆனதுனால அந்த ப்ளூ கலரை இதுல விரும்பி வாங்குவாங்கன்ட்டு அதே ப்ளூ கலரை இதுல கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசியா கேமரா பாத்திரலாம். பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சோனியோட மெயின் சென்சார் IMX882 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. OS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல சென்சார் தான். அதனால வந்து 50 மெகா பிக்சல் எடுக்கிற நீங்க போட்டோ எல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். போர்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோனி மல்டி ஃபோக்கல் ப்ரோ போர்ட்ரேட், சோனி மல்டி ப்ரோ ஃபோக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சோனியோட இதுல வந்து நீங்க எடுக்கும்போது 1x 1.5x 2x எடுக்கும்போது போட்டோ போர்ட்ரேட் ஷாட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லி நிறைய அவுட்புட் போடுறாங்க. அந்த அவுட்புட் நான் பேக் சைடு போடுறேன். பிக்சர் குவாலிட்டி வந்து போர்ட்ரேட்ல வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த விவோ V15 சீரீஸை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறவங்க கண்டிப்பா அந்த போனை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு போட்டோகிராஃபிக்காண்டி ஒரு போனை தேடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த விவோ நீங்க ட்ரை பண்ணலாம். V50 உங்க பட்ஜெட்டுக்கு இது ஓகேனா கண்டிப்பா இந்த போனை நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஒயிட்ல வந்து 8 மெகா பிக்சல் வந்து செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரிங் LED ஃபிளாஷ், பேனோரமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு வீடியோல உங்களுக்கு மெயின் ஃப்ரண்ட் கேமரால. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் லைட் இருக்கும். அதனால வந்து போட்டோ எடுக்கும் போது அந்த ரிங் லைட் மூலியமா எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். போட்டோ எடுத்தாட்டும் சரி, வீடியோ எடுக்கும் போதும் சரி, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருமே 32 தான் கொடுப்பாங்க. இப்ப 50 சில மாடல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபில 50 வந்து இப்பதான் வர ஆரம்பிக்குது. செல்ஃபில மேக்சிமம் வந்து 16, 32 தான் வரும். இப்ப 50 இப்போ சில மாடல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. விவோவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டும் சரி, செல்ஃபி கேமரா சரி, 4Kல வீடியோ பண்ணிக்கலாம், 4K ஷூட் பண்ணிக்கலாம், 4K வீடியோ எடுத்துக்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அவங்க ஹைலைட் பண்ணி போட்டதே வந்து பேட்டரி ஹைலைட் பண்ணாங்க. 5600 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP6869. அதுக்கப்புறம் வந்து நாங்க சோனியோட சென்சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியாடெக் டைமென்சிட்டி அதையும் ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. கேமிங் சிப் இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்க வந்து கரெக்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கோம். பட்ஜெட் வந்து 29,000 ரூபா. உங்களுக்கு 8/128 வேணும்னா 29,000 வாங்கிக்கலாம். 8/256 வேணும்னா நீங்க வந்து 31,000 வாங்கிக்கலாம். இல்ல கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு, 3,100 ரூபா கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. நீங்க வந்து ஃபுல் ஸ்வைப்ல வந்து இதை வந்து எடுக்க முடியாது. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு ஒரே ஸ்வைப்ல வந்து எடுக்க முடியாது. இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தா 3,100 ரூபா வந்து மைனஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டுலாம் இஎம்ஐ போடுவாங்க. நீங்க SBI கார்டு வச்சிருக்கீங்க, இல்ல ICC கார்டு வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் ஸ்வைப்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து ஒர்க் ஆகாது. நீங்க கிரெடிட் கார்டு மூலியமா இஎம்ஐ வந்து போட்டீங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ போட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ நீங்க மாசம் கட்டிங்க, 3 மாசத்துல கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா 3,100 ரூபா வந்து கொடுக்காங்க இஎம்ஐ கிரெடிட் கார்டுன்ட்டு. அதனால இஎம்ஐ மூலியமா நீங்க வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 3,000 கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 29,000 போனா நீங்க வந்து 26,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். 26 ரூபா நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த போனை வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. விவோ V15 வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த போன்ல ஏதாவது டவுன் கிரேடு, ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுவும் அந்த போன் இந்த போனும் ஈக்குவலா தான் இருக்கும். விவோ V15 சரி, V15e ரேட்டு தான் ஒரு 6,000 வந்து கம்மி அந்த போனை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி வந்து ஓரளவுக்கு வந்து அண்ணன் தம்பி மாதிரி ஈக்குவலா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல, எல்லாமே ஒர்க் பண்றதுல. அதனால வந்து அந்த போன் வாங்கினவங்க, விவோ V15 வாங்குறவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து அந்த போன் வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. விவோ V15 கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். போர்ட்ரேட் வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போது போட்டோகிராஃபிக்காண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். IP ரேட்டிங் இருக்கு, அவங்க டைமண்ட் ஷீல்டு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே தான். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.